ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஒரு குழந்தை. T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுடன் விளையாடுவதற்கு பாகிஸ்தான் சம்மதம். வரும் 15ஆம் தேதி திட்டமிட்டபடி கொழும்புவில் பல பரீட்சை. வங்கதேச கிரிக்கெட்டின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கப்படும் என்று ICC அறிவிப்பு. T20 உலகக்கோப்பை தொடர புறக்கணித்தாலும் வணிக சந்தையை கருத்தில் கொண்டு நடவடிக்கை ஏதும் இல்லை என அறிக்கை. மார்ச் 15ஆம் தேதி நடைபெறுகிறது குரூப் 2 2A தேர்வுகள். நேற்று முன்தினம் குளறுபடி காரணமாக தேர்வு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் TNPSC அறிவிப்பு. தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தர எந்த நிறுவனம் வந்தாலும் வரவேற்போம். ராணிப்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் கார் உற்பத்தி ஆலை தொடக்க நிகழ்ச்சியில் முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. எங்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தரும் முதலீடுகளை யார் மேற்கொள்ள வந்தாலும் அவங்களை திறந்த மனதோடும் திறந்த கரங்களோடும் தமிழ்நாடு நிச்சயமாக வரவேற்கும். தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும். அதுதான் எங்க பண்பாடு, அதுதான் எங்க பாரம்பரியம். காங்கிரஸில் உள்ள ஒரு சிலர் உயிரை வாங்குவதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச்சு. எந்த காலத்திலும் கூட்டணி ஆட்சி கிடையாது எனவும் திட்டவட்டம். காங்கிரஸ்ல ஒரு காலத்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இப்ப வர முடியுதா சொன்னா அப்புறம் கோச்சுக்கிறா. கூட்டணியில் இருக்கா ஒருத்தர் 2 பேர் இருந்துட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. இருந்துட்டு போறா இருந்து நம்ம வேணாம் சொல்லல, தலைவர் இஷ்டம். சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக தேர்தல் பொறுப்பாளர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தும் ராகுல் காந்தி. கூட்டணி விவகாரம், தொகுதி நிலவரம் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்க திட்டம். தாவேகாவின் பலம் என்ன என்று காங்கிரஸ் கணக்கெடுத்துள்ளதாக ஆதவர்ஜுனா பேச்சு. திமுகவுக்கு 21 முதல் 22 விழுக்காடு வாக்குகளை இருப்பதாகவும் கருத்து. புதுசா வந்த டிவிகேவுடைய எழுச்சி என்னன்னு காங்கிரஸ் டேட்டா எடுத்துட்டாங்க. நான் சொல்றது குறைஞ்சபட்சம் 25% கிராஸ் பண்ணிட்டோம். எங்களுடைய இது 30% கிராஸ் பண்ணிட்டோம். திமுகவுடைய ஓட் பேங்க் இன்னைக்கு 21 இருந்து 22% ஆயிடுச்சு. பாஜக சீனியர் தலைவர்கள் தங்களை மட்டுமே முதன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. பேட்டி தருவது மட்டும்தான் கட்சி பணியா என தேசிய அமைப்பு பொதுச் செயலர் BL சந்தோஷ் கண்டித்ததாக தகவல். தொகுதி பொறுப்பிலிருந்து விலகிய அண்ணாமலை குறித்து விவாதிக்க பாஜக நிர்வாகிகளுக்கு தடை விதித்த BL சந்தோஷ். பாஜக கூட்டணி ஆட்சி என பரப்புரை செய்யவும் அறிவுறுத்தல் என தகவல். தங்களிடம் உள்ள ஆவணங்களின்படி அன்புமணியே பாமகவின் தலைவர். தேர்தல் ஆணையத்தின் பதிலை பதிவு செய்தது டெல்லி உயர்நீதிமன்றம். பாமகவும் அதன் சின்னமான மாம்பழமும் அன்புமணி தரப்புக்குத்தான். டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி வழக்கறிஞர் K. பாலு பேட்டி. தேர்தல் ஆணையத்தினுடைய தகவல் மற்றும் ஆவணத்தின் அடிப்படையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்கிறார் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. அன்புமணி தரப்பின் கோரிக்கையை டெல்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. கரி பூசப்பட்ட முகத்துடன் வெளியே வந்து பொய் பேசுவதாக ராமதாஸ் தரப்பு கண்டனம். அவங்களுக்கே தெரிஞ்ச சில விஷயங்களுக்காக அவங்களுக்காக பேட் பண்ண வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் முகத்தில் கரி பூசப்பட்டது. தேர்தல் ஆணையம் அவர்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது என்பது நிதர்சனமான உண்மை.
தாவைக்கா நிர்வாகிகளுடன் கட்சியின் தலைவர் விஜய் இன்று ஆலோசனை. தேர்தல் பணிகள், சேலம் சந்திப்பு நிகழ்ச்சி தொடர்பாக ஆலோசிக்க திட்டம். நிதி ஒதுக்கீடு விவகாரத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டுக்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதில். ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலத்தில் 24% மட்டுமே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. வரி வருவாய் பகிர்வில் தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. சந்திரபாபு நாயுடுவை தொடர்ந்து தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் மத்திய அரசு மீது விமர்சனம். இந்திய விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனி கவனம் செலுத்துகிறார். டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் பேச்சு. எட்டு எம்பிக்கள் இடைநீக்கத்தை திரும்பப் பெற வேண்டும். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை நேரில் சந்தித்து ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தல். மேற்குவங்கத்தில் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கான கால அவகாசத்தை மேலும் 1 வாரம் நீடித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் ஆணையம் நடவடிக்கைக்கு எந்த வகையிலும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என மாநில அரசுகளுக்கு கண்டிப்பு. சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்குள் விசில் கொண்டு செல்ல தடை. ஐசிசி அறிவுறுத்தலின்படி வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம். இந்திய கிரிக்கெட் வீரர் வீராங்கனைகளுக்கான வருடாந்திர ஒப்பந்தம் பட்டியலை வெளியிட்டது பிசிசிஐ. A+ பிரிவில் இருந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி B பிரிவுக்கு மாற்றம். வசந்த கால புத்தாண்டை வரவேற்க தயாராகும் சீன மக்கள். ஜிஜியாங் நகரில் நடந்த ட்ரோன்கள் கண்காட்சியை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். பெருவில் கோலாகலமாக நடத்தப்பட்ட நாட்டுப்புற நடனம். பாரம்பரிய ஆடைகள் அணிந்து பார்வையாளர்களை கவர்ந்த போட்டியாளர்கள். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற 3 விறுவிறுப்பான ஆட்டங்கள். ஸ்காட்லாந்து, ஜிம்பாப்வே, தென்னாப்பிரிக்கா அணிகள் அசத்தல் வெற்றி. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. இனி எங்களுக்கும் ஒரு குழந்தை.